நான் தான் ஜாக்சன். ஸோ ஏப்ரல் 9 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டெஸ்ட் பேக்கேஜ் இதில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே IBPS கைடோட பேக்கேஜ் லிங்க் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரொமானி டே. ரொமானி டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2019 தான், ஆனால் ஏப்ரல் 8 ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? 8 மணிக்கு மேலே தான் நம்ம ரொமான்ஸ் பண்ணுவோம். ஸோ ரொமானி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நேஷனல் ஹேண்ட்லூம் வீக் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7 to ஏப்ரல் 14. அடுத்து வேலோ டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54th வேலோ டே ஏப்ரல் 9th, அதாவது இன்னைக்கு அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. UK என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சேஃப்டி ரெகுலேஷன் அப்படின்ற ஒன்றை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமான இன்டர்நெட் அந்த இதில் இருந்தெல்லாம் வந்து உங்களை சேஃப்டி பண்ணிக்கலாம் இன்டர்நெட் திங்ஸ்லேருந்து அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 5000 பெண்கள் சேர்ந்து நாககோன்யாக் டான்ஸ் ஆடி இருக்காங்க. ஸோ இது நியூ வேர்ல்டு ரெக்கார்டாக அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் மெயின் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் அதுக்கு ஒரு தீம் வேறு கொடுத்துருக்காங்க, எம்பவரிங் உமன் ஃபார் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்க் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்தியாவோட GDP வந்து 7.5% இன் ஃபினான்ஷியல் இயர் 20 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ தான் நமக்கு வேர்ல்டு பேங்கோட பிரசிடெண்ட் மால்பாஸ்ன்னு மாற்றினாங்க. ஸோ அதுக்குள்ளே இதையும் வந்து மாற்றிட்டாங்க. பாஸ் அப்படின்ற இடத்துல வந்து S5 மாதிரி இருக்கா, ஸோ இதையும் 7.5யும் எஸ்ஸையும் நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு இது என்னது தனுஷ் ஹவிட்சர் ஒன்று அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஆர்மிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கன்னெல்லாம் பாருங்கள், இந்த இதுக்கு பேர் தான் இந்த தனுஷ் ஹவிட்சர் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. ஸோ இது வந்து ஜாபல்பூரில் வந்து ஒரு செரிமனியில் வந்து லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இண்டோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா நேஷ்னல் ஸ்கை ரன்னிங் சாம்பியன்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் தான் நடந்திருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் யார் வின்னர் யார் ரன்னர் அப்படின்றத நீங்கள் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு ஊர்லேருந்து ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, உத்தரகாண்ட் எல்லாத்துலேருந்தும் வந்து கலந்துக்கிட்டாங்க இதில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மாயங்க் திம்ரி அவங்க உத்தரகாண்டை சேர்ந்தவங்க, அவங்க தான் இதில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ப்ளேஸ் அவங்க தான் மாயங்க் திம்ரி. அடுத்து பார்த்தீங்கன்னா INS கொல்கட்டா, INS சக்தி வந்து சைனா நேவி ஆனிவர்சரி செலிப்ரேஷனில் போய் அந்த போட்டை அப்படியே நிப்பாட்டிட்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த போட் வந்து டேக் பார்ட் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களே அவ்வளோதான், இது ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா சன் குரூப் சேர்மன் விக்ரமஜித் சானே அவர் தான் நியூ ICC பிரசிடெண்ட் அப்படின்றாங்க. சாணம் பிடிக்கிறவங்களாம் இப்போ பிரசிடெண்ட் ஆகிட்டான் அப்படின்னு வந்து இதை காமெடியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷானே அப்படின்றது உங்களுக்கு மறக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா பயான்வல் ஆர்மி கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நியூ டெல்லியில் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம அட்ரஸ் கொடுத்து இப்படி பண்ணுங்கள் அப்படி பாருங்கள் டெலிவர் அதாவது சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். சும்மா பேச்சுகளை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிர்மலா சீதாராமன். ஸோ அவ்வளோதான், அதில் வேறு ஒன்றும் இல்லை. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஏன்னா நிர்மலா சீதாராமன் தானே, ஸோ அவங்கள வச்சு பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 73-year-old இஸ்ரேலி கோல் கீப்பர் அவர் வந்து ஒரு நியூ ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்காரு மக்களே. ஸோ வேர்ல்டு ஓல்டஸ்ட் பர்சன் இவர் ஒரு நியூ ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோல் கீப்பராக இருந்து. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை இதில். அடுத்து பார்த்திங்கன்னா IIT மெட்ராஸ் தான் வந்து டாப்பில் இருக்கான் NIRF ரேங்கிங்கில். NIRFோட அப்ரிவேஷன் நீங்கள் படிச்சுக்கணும், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா IIT மெட்ராஸ் இதுதான் டாப்பில் இருக்குங்க, வேறு லெவலுங்க. மெட்ராஸ் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மெட்ராஸ் IIT தான் வந்து டாப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து சொன்னது HRD மினிஸ்ட்ரி, அதோட மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசாத் ஜாவேத்கர். அடுத்து ஒன்றும் இல்லை, கவுஹாத்தி அசாமில் உள்ள கவுஹாத்தி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலே ISO சர்டிஃபிகேஷன் பெற்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை அப்படின்றாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து இந்தியா வந்து அந்த கானா ஜூனியர் அண்ட் கேடட் ஓப்பனில் வந்து 7 கோல்டும் 3 சில்வரும் 2 பான்ஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஜூனியர் மேட்ச் பற்றி கேட்க மாட்டாங்க, இன்டர்நேஷ்னலாக நேஷ்னல் தான் கேட்பாங்க. ஸோ மக்களே இவ்வளோ தான். இப்போ உங்களுக்கான கொஸ்டின் செஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் அந்த GDP பர்சன்டேஜ் ஒன்று சொல்லியிருந்தாங்க ஃபினான்ஷியல் இயர் 20, அது என்ன அப்படின்றது சொல்லுங்கள். அந்த ரொமானி டே எப்போ அப்படின்ற டேட் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ தான் கொஸ்டின் செஷன் முடிஞ்சு. ஸோ 7 days ப்ரோக்ராமில் 14 நாளும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணக்கூடாது. 14 நாளுமே கிளாஸ் போகும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் ஒரு 2 நாளில் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஸோ உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.